எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 11க்கான காணொளி. இந்த காணொளியில் ஒரு 35 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 11க்கான காணொளி. இதில் 35 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஒரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல் கேள்வி, நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார். அடுத்து பாருங்க, மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை என்னும் நூல்களை எழுதியவர். மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை என்னும் நூல்களை எழுதியவர் வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார். ஔவைக்கு உதவியவன் யார்? ஔவைக்கு உதவியவன் யார்? அதியன். அதியன். அடுத்து, ஐங்குறுநூறு தொகுப்பித்தவன் யார்? ஐங்குறுநூறு தொகுப்பித்தவன் யார்? யானைகட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. யானைகட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து, நற்றிணையை தொகுப்பித்தவன் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவன் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த மாறன் வழுதி. அகநானூறு தொகுப்பித்தவன் யார்? அகநானூறு தொகுப்பித்தவன் யார்? பாண்டியன் உக்கிர பெருவழுதி. பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அடுத்தது பாருங்க, இனி வரக்கூடிய ஊர்கள் இதில் உள்ள அனைத்துமே முக்கியம். பாருங்க, குறுந்தொகையை தொகுப்பித்தவன் பூரிக்கோ. கம்பராமாயணம் எழுத உதவியவர். அதாவது என்ன, எந்த மாதிரி கேட்பானா, கம்பராமாயணம் எழுத ஆதரித்தவர். அப்போ யாருன்னா சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல். சீராப்புராணம் எழுத உதவியவர். சீராப்புராணம் எழுத உதவியவர் சீதக்காதி. சீதக்காதி. நலவெண்பா எழுத உதவியவர். நலவெண்பா எழுத உதவியவர் சந்திரன் ஸ்வர்கி. சந்திரன் ஸ்வர்கி. அடுத்தது, ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் யார்? ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. பரணி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. அடுத்து, தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. அடுத்து, தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்ற கவிஞர். தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்ற கவிஞர் உடுமலை நாராயணகவி. அடுத்து, முல்லைக்கு தேர்தந்து புகழ்பெற்றவன். முல்லைக்கு தேர்தந்து புகழ்பெற்றவன் வேள்பாரி. வேள்பாரி. அடுத்து 20வது கேள்வி, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன்.
புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன். குமணவள்ளல். குமணவள்ளல். உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர் யார்? உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து, இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். அடுத்தது, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகளை எழுதியவர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகளை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறி எனும் சொல்லின் பொருள். நெறி எனும் சொல்லின் பொருள் வழி. அடுத்து, குறளாகும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. குறளாகும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும். குறள் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. வானொலி. கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் மோனை சொற்களை எடுத்தெழுதுக. மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. அப்போ இதில் பாருங்க, இதில் இதுக்கு சரியான விடை கொல்லா கொள்கை. கொல்லா கொள்கை. கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் எதுகை சொற்கள். எதுகை சொற்கள்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஒன்றி வர தொடுப்பது எதுகை. அப்போ இது எங்கே இருக்குது? அன்பும் இன்பம். இரண்டாவது எழுத்து பார்த்தீங்களா? அன்பும் இன்பம். அடுத்து 30வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு. இயைபு சொற்களை எடுத்தெழுது. அதாவது ஒரே மாதிரியே வரும். அப்போ குறளாகும், தரளாகும், ஆகும், ஆகும். அடுத்து, கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு சொற்களை எடுத்தெழுதுக. புகழாது, இகழாது, புகழாது, இகழாது. அடுத்து, பொறுத்துக. பாருங்க, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. விரதம்னா நோன்பு, நெறி வழி, குறி குறிக்கோள், பொழிகிற தருகின்ற. விரதம்னா நோன்பு, நெறினா வழி, குறினா குறிக்கோள், பொழிகிறனா தருகின்ற. அடுத்து 33வது கேள்வி, நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று. நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று காந்தி புராணம். காந்தி புராணம். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள் புகழாது, இகழாது, புகழாது, இகழாது. அடுத்து, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. இவ்வடிகளில் நோன்பு எனும் பொருள் தரும் சொல் எது? நோன்பு எனும் பொருள் தரும் சொல் எது? விரதம். நோன்புனா விரதம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 11க்கான காணொளி. 35 வினாக்களை செங்கோ அகாடமி யூடியூப் வாயிலாக பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.